இன்னைக்கு புதன்கிழமை பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன அப்டேட் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட சூடாக ஒரு காஃபி எடுத்துகிட்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ராதிகாவுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் காஃபியெல்லாம் குடிக்கக்கூடாதுமா, நான் வந்து உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு வந்து ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது, அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு வந்து 2 காஃபி தாராளமாக குடிக்கலாம், ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி அந்த ராதிகா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இப்போ தனியாலாம் இருந்தால் பரவாயில்ல, உன் வயித்துல ஒரு பேபி இருக்கு, அதனால வந்து நீ கண்டிப்பாக வந்து காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா நீ போய் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ராதிகாவுடைய அம்மா போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு வந்து ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய அத்திக்கு வந்து காஃபி கொடுத்தியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் எதுக்காக அவங்களுக்குலாம் வந்து காஃபி போட்டு கொடுக்கணும், என்னாலாம் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ராதிகாவுடைய அம்மா வந்து சொல்கிறாங்க. ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படின்னா இந்த பப்புடி இந்த காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அத்தைக்கிட்ட கொடுன்னு சொன்ன உடனே, என்ன ராதிகா நீ உனக்கு தான் நான் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன், நீ எதுக்காக அவங்களுக்குலாம் இதுமாதிரி கொடுக்க சொல்கிறேன், என்னாலாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ நீ கொடுக்க போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு மாதிரி சண்டை வருது. அதுக்கப்புறம் ராதிகாவுடைய அம்மா என்ன பண்ண எடுத்துகிட்டு போயிட்டு காஃபியை ஈஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க. ஈஸ்வரி பாட்டி அந்த காஃபியை வாங்கி குடிச்சிட்டு, இது காஃபியா, இது காஃபி மாதிரியா இருக்குது, இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி பாட்டி வந்து கொடுக்கறத வாங்கி குடிச்சிட்டு கம்முன்னு இருக்கணும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஏதோ பேசுகிறாங்க. இதை வாயில் வைக்கவே பிடிக்கல, இவ்வளோ கேவலமாக ஒரு காஃபி நான் இதெல்லாம் என் லைஃப்பில் குடிச்சதே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி பாட்டி. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ராதிகாவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காஃபியை கையில் வாங்குற மாதிரி வாங்கி டக்குன்னு வந்து கீழே போட்டுறாங்க. ஐயோ பாரு இப்படி கீழே விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ண டக்குன்னு ஈஸ்வரி பாட்டி மேலே அந்த பழியை சொல்கிறாங்க. என்ன நீ இப்படிலாம் வந்து போய் பேசுகிற, நான் வந்து காஃபி கப்போ ஒழுங்காக தானே கொடுத்தேன், நீ தானே வந்து வாங்கி கீழே போட்ட, இப்படி வந்து ஏமாத்திரி அப்படின்ற மாதிரி வந்து ஈஸ்வரி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ராதிகா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்னாச்சு மம்மி எதுக்காக இது மாதிரி சவுண்ட் போட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே, இந்த மாதிரி காஃபி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு காஃபி கப்பை கீழே தட்டி விட்டாங்கன்னு சொன்ன உடனே, இல்லை நான் இது மாதிரிலாம் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ராதிகா வந்து ஒரு பக்கம் திரும்பவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸ்வரி பாட்டி மேலே வந்து பழி சுமத்துறாங்க. அவங்களும் வந்து ஈஸ்வரி பாட்டி தான் தப்பாக நினைக்கிறாங்க. இது நடுவில் பார்த்தீங்கன்னா ராதிகாவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பரவாயில்ல இதான் சமயம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக இந்த கிளவியை வீட்டை விட்டு திறத்தணும் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. உடனே ஈஸ்வரி பாட்டி என்ன பண்ணாங்கன்னா கோபிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அந்த டைமில் கோபி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் அவர் வந்து ஏற்கனவே வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் கிளைண்ட் எல்லாம் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செஃப் கிட்ட வந்து சண்டை போட்டுருக்காரு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செஃப் வந்து இல்லை சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து பாசெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த டைமில் ஃபோன் வந்த உடனே ஐயோ அதுக்குள்ளே இன்னொரு கிளைண்ட்டா அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோபி வந்து ரொம்பவே வந்து பயத்தோடு என்ன பண்ண ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா வந்து அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாரு, தலையில் ஒரு இடி விழுந்த மாதிரி டக்குன்னு வந்து ஃபோன் எடுத்து என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, கோபி நீ எங்கே இருக்க, முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொன்ன உடனே, என்னம்மா நான் ரொம்ப வந்து வேலையாக இருக்கேன், எனக்கு இங்கே ஏற்கனவே வந்து ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த டைமில் வந்து நீ எனக்கு கால் பண்ணி கூப்பிட்றியே, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக வேலை இருக்குமான்னு சொல்லி சொன்ன உடனே, இப்போ நீ வீட்டுக்கு வரலாம் அவ்வளோதான்டா, நான் வீட்டை விட்டு கண்டிப்பாக வந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஈஸ்வரி பண்ணி என்ன பண்ணுறான்னு பிளாக்மெயில் பண்ணி வர வைக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து வீட்டுக்கு வராரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஈஸ்வரி பாட்டி எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க, நடந்தது எல்லாத்தையும். ஆனால் வந்து ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை உங்கள் அம்மா வந்து பொய் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸ்வரி பாட்டி மேலே பழி சுமத்துறாங்க. இது நடுவில் பார்த்தீங்கன்னா கோபி என்ன பண்ணுறாருன்னா அம்மா பக்கமும் பேச முடியாமல் ஈஸ்வரி பாட்டி பக்கமும் ராதிகா பக்கமும் பேச முடியாது, ரொம்பவே வந்து தவிச்சுட்டு இருக்காரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு இந்த வீட்டில் விட்டு வச்சுன்னா சரி இருக்காது, நீங்கள் வந்து இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் ஒன்று செட்டில் பண்ணு, இவங்களை வந்து அந்த வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கோபி என்ன சொல்கிறாருன்னா, என் அம்மா இந்த வீட்டில் இல்லைன்னா நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நானும் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ராதிகாவுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன கோபி நீங்கள் ஒரு ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்க, இந்த டைமில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவன் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம் எங்கள் அம்மா வந்து வீட்டை விட்டு அனுப்புறேன்னு சொன்னால் எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு எங்கே போவாங்க, எப்படி தனியாக இருந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி கோபி சொல்கிறாரு. உடனே ராதிகா என்ன பண்ணுறான்னா ரூம்குள்ளே போயிட்டு ஒரு ஒரு பணத்தை வந்து ஈஸ்வரி பாட்டிட்டு கொடுத்து, இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க, இனிமேல் வந்து இங்கே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்ற மாதிரி ராதிகா சொல்கிறாங்க. ஈஸ்வரி பாட்டி வந்து அப்போ நான் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன்டா, இந்த அளவுக்கு வந்து உன் பொண்டாட்டி எனக்கு கேவலப்படுத்திட்டா, இனிமேல் இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஈஸ்வரி பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. இது நடுவில் கோபி வந்து ஈஸ்வரி பாட்டி சப்போர்ட் பண்ணாரா இல்லை ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணாரா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி இது போன்ற அப்டேட்களை ஒன்றுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.